கீரை செடி தானே அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருந்தேன். ஆனால் இந்த செடிக்கு ரொம்ப தண்ணி தேவைப்பட்டது. எல்லா செடிகளுக்கும் காலையில் தண்ணி விட்டுட்டு அடுத்து ஈவினிங் வந்து தண்ணி விடும்போது மற்ற தொட்டிலெல்லாம் ஈரம் இருக்கும். ஆனால் இந்த அரைக்கீரை செடியில் மட்டும் ஈரம் இருக்காது. அப்படியே செடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே தொங்கி போயிருக்கும் இலையெல்லாம். இதுக்கு நல்லா உரமும் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, தண்ணியும் நல்லா கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்தது அந்த செடி, சும்மா சொல்ல முடியாது. அப்புறம் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால 2 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்கிறனால நான் அதை பிடுங்கிட்டேன். அந்த மாதிரி 3 செடி இருந்தது, அதை பிடுங்கி சமையல் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் புது செடி வேறு தொட்டிலெலாம் முளைச்சிட்டு இருந்தது. ஒரு தண்டு கீரை, அப்புறம் 2 அரைக்கீரை அதெல்லாம் முளைச்சிட்டு இருந்தது. ஸோ நான் அதை எல்லாத்தையும் எடுத்து இன்றைக்கி ரீபாட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா திருப்பி மண்ணை ரெஃப்ரெஷ் பண்ணி உரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த செடியெல்லாம் நடவு பண்ணிட்டேன். தனித்தனியாக சிங்கிளாக வளர்க்கும்போது நல்லா ஹெல்த்தியாக வளருது, நல்லா புஷ்ஷியாக வளருது. இதோட பெனிஃபிட் உண்மையிலே நல்லாயிருக்கு. நிறையா கீரைகள் நம்மளுக்கு அறுவடை பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது 5 நாளைக்கு ஒருக்க. இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி